யாவரும் உட்காருங்கள். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரிதாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட தேவ சமூகத்தில் காத்து கொண்டு இருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். நாம் ஜெப சிந்தையோடு கூட இருப்போமாக. Praise the Lord. கர்த்தர் இதுவரையிலே நல்லவராய் இருந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தை பற்றி, நாட்டை பற்றி, தமிழ்நாட்டை குறித்து, சபையை குறித்து, இப்படி பல காரியங்களை குறித்து பேசுவதோடு இந்த நாட்களில் தேவன் உங்களை பற்றியும் நிறைய பேச விருப்பப்படுகிறார். ஆனால் அது அந்த இன்ஸ்டன்ட்டில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்கின்றதை தேவனிடத்தில் விசாரித்து உங்களுக்காகவும் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்த விருப்பப்படுகிறேன். எனவே வாஞ்சியோடு தாகத்தோடு இருங்கள். அதோடு அல்லாதபடிக்கு திருவிருந்த ஆராதனை இருக்கிறது. எல்லாம் முடித்து சந்தோஷமாய் இந்த ஆண்டை நாம் தோக்குவோமாக. நாம் ஜெப சிந்தனையிலே இருப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. பேசும் அடியேன் கேட்கிறேன். உம்முடைய சத்தம் அடியானுடைய காதுகளிலே விழட்டும். மக்கள் காதுகளிலும் போய் விழட்டும். அவர்கள் உணர்வடைந்து தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். 2024 ஆண்டுக்கான தீர்க்க தரிசனம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Prophecies for the year 2024. Glory to God. அதற்கு முன்பாக ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு தெரிவிக்க விருப்பப்படுகிறேன். தீர்க்க தரிசனத்தை குறித்து தேவனுடைய பார்வையில் யாவரும் அவரால் உருவாக்கப்பட்ட மானிடர்கள். In God's eyes, everyone is human created by Him. அனைவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி தேவன் ஒருவரே. As everyone agrees, God is one. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். We are all His children. உலகில் நடைபெற இருப்பதை அறிகிற தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமோஸ் 3:7. God knows what is going to take place in the world. He will allow nothing without revealing it to His prophet, according to Amos chapter 3 verse 7. விழிப்புணர்வு அடையும்படியாகவும் பாதுகாப்பு நடவடிக்கையை எடுக்க ஏதுவாகவும் இந்த தீர்க்க தரிசனம் கூறப்படுகிறது. These prophecies are to raise awareness among people and to take precautionary measures. ஜாதி மத பேதம் என்ற பிரிவினைக்கு இடமில்லை, கலகத்திற்கோ இடம் இல்லாமல் தேவ பார்வையில் இருந்து கூறுகிறேன். I prophesy from God's point of view, so there is no caste, sectarianism and rebellion. இது கடைசி காலம். These are the last days as per the verse Revelation chapter 13 verse 18 and chapter 7 verse 9. இதில் ஞானம் விளங்கும். These calls for wisdom. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழி 29:18. People will go astray where there is no prophecy, according to Proverbs chapter 29 verse 18. பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுவது போல தீர்க்க தரிசனமானது எச்சரிக்கை கொடுத்து மக்களை சீர்படுத்தவும் ராஜாக்களை ஏற்படுத்தவும் இறங்கவும் செய்வார். As the Holy Bible says, prophecies are given to caution, warn and reform the people, to make kings and to bring them down. மத்தேயு 24 கூறியபடி கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இயற்கையின் சீற்றம், பஞ்சம், யுத்த செய்தி போன்றவற்றை வெளிப்படுத்தி மக்களை தெய்வ பயத்துடன் நடத்த வேதத்தின்படி தீர்க்க தரிசனம் உரைப்பது சரியாகும்.
According to Matthew 24 chapter, it is right to prophesy according to scripture and to take care of people with godly fear by revealing the plague, the earthquake, the fury of the nature, the famine, the news of war, and so on. போதகராகிய நான் நம்முடைய சபையில் 6/12/2011 அடிக்கடி பேசிய வார்த்தையானது 2018 தெரியும் விசுவாசிகளுக்கு. As a pastor in our church on 6/12/2011, I regularly warned the congregants that they would learn things from 2018. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. Ephesians chapter 5 verse 16 says, making the best use of the time because the days are evil. மேலும் 15/6/2014 மற்றும் 15/11/2015 திருவிருந்து ஆராதனை பிரசங்கத்தில் 2021 ஆண்டிலும் பலவிதமான பிரச்சனைகள் உலகத்தில் நடைபெற உள்ளது என்று கூறியிருந்தேன். Furthermore, I emphasized during the communion services on June 15, 2014 and November 15, 2015 that a number of issues are likely to arise in the world in 2021. மேற்கூறப்பட்ட 2018 மற்றும் 2021 வருடங்களில் நாம் சந்தித்து வந்த பிரச்சனைகள், கோவிட் மற்றும் பல காரியங்கள் நாம் அறிந்ததே. As previously mentioned, it's a known fact that we had numerous issues with COVID. முக்கியமாக 2024 ஆண்டில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை உண்டு. மேலும் அரசியலில் ஒரு வீழ்ச்சியும் காண முடியும். Most importantly, there will be a lot of issues for God's people in 2024. Moreover, a political collapse might occur. முக்கியமான குறிப்பு. Noteworthy information. இவ்வாண்டின் தீர்க்க தரிசனம் யாவும் வேதாகமத்தை சார்ந்து கடைசி கால வெளிப்பாடாக தேவன் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. It is crucial to understand that God has revealed end times knowledge based on the Bible in all of the prophecies revealed this year. குறிப்பாக 2024 குறித்து மேற்குறிப்பிட்ட தேதிகளாகிய 6/12/2011, 15/6/2014 மற்றும் 15/11/2015 கொடுத்த பாரமே. About 2024, it was particularly the burden placed on the previously mentioned dates such as 6/12/2011, 15/6/2014 and 15/11/2015. பத்திரிகையில் குறிப்பிடாத தீர்க்க தரிசனங்கள் புது வருட ஆராதனையில் தேவ வெளிப்பாடாக தெரிவிக்கப்படும். The other prophecies will be revealed during the New Year service. இவ்வாண்டின் தேவ வெளிப்பாட்டை காண்போமாக. Let us move on to God's revelation for this year. உலகத்தை பற்றி இப்பொழுது சொல்லுகிறேன். I will say about prophecies about the world. பணவர்த்தனை இல்லாத நாடுகளாக மாற முயற்சிகள் எடுக்கப்படும். Efforts will be made in countries to make cashless transactions. புவி வெப்பமாகுதல் சில ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பமானது. இந்த ஆண்டு கூடுதலாகும். Global warming began a few years ago and this year it will increase. அது நிமித்தம் பனி உருகுதல் மற்றும் சமுத்திர நீர் உயர்வை காணும். As a result, glaciers will melt and water levels will rise in oceans. அடிக்கடி கடல் நீர் உள்வாங்குவதும் சில இடங்களில் கடலரிப்பு அல்லது அழிக்கப்படுவதையும் காண முடிகிறது. I see that there will be a depletion in water levels and in few places there will be erosions in the sea. சில தீவுகள் சமுத்திரத்தில் மறையும். Some islands will disappear into the oceans. ஐரோப்பா பகுதி மற்றும் லண்டன் பகுதியில் தீவிரவாத செயல்பாடுகள் நடக்கும். எச்சரிப்பு தேவை. Terrorism will happen in Europe and London. Caution is required.
2004 ஆண்டில் கூறியது போன்று கடலில் உள்ள எரிமலை குமுறலாலும் பூமி அதிர்ச்சி ஏற்படுவதால் இந்தோனேசியா மற்றும் அருகாமையில் உள்ள தீவுகளில் சேதாரம் ஏற்படும். Just as prophesied in 2004, this year the volcanoes in the oceans will erupt, causing earthquakes and creating destruction in Indonesia and its surrounding islands. விமான விபத்து உண்டாக்கி ஒரு தீவில் விழுகிற காட்சியை கண்டேன். I see a vision of a plane crash and landing on an island causing havoc. தானியேல் 3:11 படி ரஷ்யாவும் சீனாவும் போர் ஒப்பந்தம் செய்து இஸ்ரேல் மற்றும் தென் கொரியாவுக்கு விரோதமாக எழும்பும். As said in Daniel chapter 3 verse 11, Russia and China will sign a war treaty against Israel and South Korea. வடகொரியாவில் செயல்பாடுகளை கண்காணிக்கும் வல்லரசு நாடுகளின் போர்க்கப்பல்கள் ஜப்பான் மற்றும் தென் கொரியா தைவான் கடற்பகுதியில் நிறுத்தப்படுவதால் போர் அச்சம் உண்டாகும். War threats will increase as superpower nations send their warships to the ports of Japan, South Korea and Taiwan to spy on North Korea. கடகரேகைக்கு மேலுள்ள நாடுகள் பனிப்பொழிவுகளால் பாதிக்கப்படும். Countries above the Tropic of Cancer will be affected by heavy snowfall. வேதத்தில் குறிப்பிட்ட வண்ணம் நோவா மற்றும் லோத்தின் காலத்தில் நடைபெற்றது போல லூக்கா 17:26-29-39 படி அக்னியினாலும் ஜலத்தினாலும் சேதாரம் ஏற்படும். As it happened during Noah's and Lot's time, refer to Luke chapter 17 verse 26, 29 and 30, destruction by fire and water will occur. இவ்வருடத்தில் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1:6 படி கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக அநேக நாடுகளில் வெட்டுக்கிளி பூச்சிகளால் பயிர் சேதாரம் உண்டாகும். This year, as given in Joel chapter 1 verse 6, as a mark of the second coming, crops will be destroyed by grasshoppers and pests in many countries. பனிமலை பகுதியாகிய இமயமலை பகுதியாகிய சீனாவின் திபெத் பகுதியிலும் நிலநடுக்கம் உண்டாகும். Earthquakes will occur in snowy, mountainous regions like the Himalayas and China's Tibet regions. உலக அளவில் வெளிப்படுத்தின விசேஷம் 16:13 படி கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிகள் மற்றும் அசுத்த ஆவிகள் கட்டவிக்கப்பட்டபடியால் வெளிப்படுத்தின விசேஷம் 18:3-5 படி அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டு தூஷண வார்த்தைகள் புறப்படுவதோடு இச்சைகளால் நிறைந்த பாவத்திற்கு உட்படுவார்கள். பாவ எண்ணிக்கை அதிகமாகும். As Revelation chapter 16 verse 13 says, false prophetic spirits and unholy spirits will be released throughout the world, and according to Revelation chapter 18 verse 3 and 5, people will be possessed by unholy spirits, speaking unholy words, and will be filled with lust, committing sins. The amount of sin will increase. பொருளாதார ரீதியாக ஐரோப்பா, ஆப்கானிஸ்தான், இலங்கை, இந்தியா, கனடா, உக்ரைன் போன்ற பல நாடுகள் பாதிக்கப்படும். Europe, Afghanistan, Sri Lanka, India, Canada, Ukraine and many other countries will be affected economically. வறட்சியினால் பாதிக்கப்படும் நாடுகளாகிய கிழக்கு ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இன்னும் சில நாடுகள். Countries like East Africa, Afghanistan and a few other countries will be affected by drought. கூடுதலாக நிலநடுக்கம் ஏற்பட உள்ள நாடுகளாகிய பிலிப்பைன்ஸ், ஜப்பான், அட்லாண்டா, வட அமெரிக்கா, பிரிட்டிஷ் தீவு, மெக்சிகோ போன்றவைகளாகும்.
There will be many countries that will be additionally affected by earthquakes, out of which a few are the Philippines, Japan, Atlanta, North America, British Island and Mexico. கடல் மற்றும் நீர்நிலைகளில் சில அதிர்வு அல்லது பூமியின் ரசாயன மாற்றங்களால் மீன்கள் இறந்து மிதக்கிற காட்சியை கண்டேன். I see a vision where fish are dead and floating in many oceans and water bodies due to tremors and changes in the earth's chemicals. பெண்களுக்கு விரோதமாக வன்முறைகள் ஏற்படுவதால் பெண்கள் வீறு கொண்டு எழும்பும் காலமாகிவிட்டது. எனவே பெண்களும் துப்பாக்கி தூக்கும் கலாச்சார நிலைக்கு வந்து விடுகிற காட்சியை கண்டேன். This is the age where women will rise fiercely as acts of violence are happening against them. So as a result, I see that women will be involved in gunfire practices. இதன் நிமித்தம் இராணுவத்தில் பெண்கள் சேர முன் வருவார்கள். Considering the prophecy mentioned above, there are chances of women candidates stepping forward to join the military. மேலும் பெண் புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மேலும் இந்தியாவிலும் எழும்புகிற காலம் வரும். Henceforth, this is the era in which women revolutionists will arise in Afghanistan, Pakistan and India. எபிரேயர் 12:26 படி இன்னும் ஒரு தரம் பூமியை அசைய பண்ணுவேன் என்ற வார்த்தை இவ்வாண்டில் நாம் புரிந்து கொள்ளலாம். According to Hebrews chapter 12 verse 26, we can understand that God will shake the earth once again this year. வல்லரசு நாடுகளாகிய அமெரிக்கா, ரஷ்யாவில் பொருளாதார ரீதியில் சரிவை காணும். Powerful nations like America and Russia will experience economic decline. பல பிரச்சனைகள் உண்டாகும். There will be many issues. உள்நாட்டு கலவரம், போதைப் பொருட்கள், வன்முறைகள், இனக்கலவரங்கள் உண்டாகும். Within the country there will be riots, drug trafficking, violence and racism. கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி, லண்டன் போன்ற நாடுகளில் வேலையில்லா நிலைகள் உருவாகும். Canada, America, Germany, London and a few other countries will experience unemployment. அநேக நாடுகள் போருக்கான ஒத்திகையையும் ஆயத்தமாகும் நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்து இராணுவத்தை பலப்படுத்துவதை கேட்கலாம் அல்லது காணலாம். We can see or hear that many countries will rehearse, prepare and allot funds to reinforce their armies for war. உலகின் கவனத்தை ஈர்க்கும் மாபெரும் தலைவர்கள் 2 பேரின் மரணம் நிகழும். The death of 2 great leaders will capture the attention of the entire world. தைவான், தென்கொரியா, ஜப்பான் கடற்கரை பகுதியில் போர் பதட்டம் உண்டாயிருக்கும். The coast of Taiwan, South Korea and Japan will experience the fear of war. வானத்தில் ஒரு தூதன் கலசத்தை பிடித்து அதை சாய்க்கிறான். வெண்மையான தண்ணீர் போன்ற திரவம் சமுத்திரத்தில் கொட்டப்பட்டது. கப்பல் முழுகிற காட்சி, மீன்கள் செத்து மிதக்கிற காட்சி, கொந்தளிப்பு, அலைகள் எழும்புகிற காட்சி. எனவே கடற் சேதாரம் ஏற்பட வாய்ப்புண்டு. The oceans may experience calamities as I see an angel with a pitcher spilling a white liquid into the water, causing ships to sink, fish to lie dead, seas to tremble and tides to rise high. ஏற்கனவே கூறி பயன்படுத்தி வருகிற சோலார் மற்றும் மின்சாரம், பேட்டரியில் இயங்கும் வாகனம் தயாரிக்கும் முனைப்பு உலக நாடுகளிலே தீவிரப்படுத்தும். As mentioned before, countries around the world will take the initiative to build automobiles using solar and electric batteries. அடுத்தபடியாக நாம் இந்தியாவை குறித்து காணப்போகிறோம். We are going to see about the prophecies about India.
இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் விஞ்ஞான ரீதியாகவும் உலக நாடுகளின் கவனம் ஈர்க்கப்படுவதாக இருக்கும். The world countries will take notice of India's scientific breakthroughs and rapid economic growth. 2004 கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தோனேஷியா நிலநடுக்கம் ஏற்படுவதால் அந்தமான் பகுதியிலும் இவ்வாண்டு இருக்கும். As an earthquake occurred in Indonesia according to the prophecy given in 2004, this year Indonesia and Andaman will be affected the same. நாடாளுமன்றத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். The Lord will bring a change into the parliament. சீனா ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தக ரீதியாக மட்டுமல்ல, இராணுவம் மற்றும் ஆயுத வர்த்தக சம்பந்தமான ஒப்பந்தம் ஏற்படும். India will not only sign a treaty with China and Russia for trading, but will also sign for military and arms trade. இவ்வாண்டில் மரண விகிதாச்சாரம் கூடுதலாக இருக்கும். The death ratio will increase this year. இதயம் மற்றும் மூச்சு திணறல் சம்பந்தமான வியாதியினால் நடுத்தர வயதுள்ள மக்கள் பாதிப்பை பெற்று மரிக்கும் நிலை உள்ளது. Heart and respiratory related disorders will cause deaths, particularly in the middle-aged people. பூமி வெப்பமாகுதல் ஏற்கனவே உண்டானபடியால் இவ்வாண்டின் சீதோஷ்ண நிலைகள் மாற்றங்கள் ஏற்படும். As global warming has already taken place, this year's weather will vary. அரபிக்கடல் பகுதியில் எண்ணெய் வளம் இருப்பதை கண்டுபிடிப்பார்கள். They will discover oil reserves close to the Arabian Sea. பணவர்த்தனை இல்லாத நாடாக மாற்றி, அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் பயன்பாட்டுக்கு கட்டாயப்படுத்தும் காலமாகும். To ensure that all transactions in countries are cashless, they plan to make digital payments mandatory. மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி உண்டாகும், பிளவு ஏற்படும் நிலைக்கு தள்ளப்படும். The central government will deal with a crisis that leads to rifts within the government. இஸ்ரவேலை மையப்படுத்தி ஈரான் நாடானது அமெரிக்காவுடன் கொண்ட ஒப்பந்தத்தை முறிவு செய்கிறது. Iran breaks its agreement with America, taking Israel into account. இமயமலை பகுதியில் பனி உருகுதல், நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவுகள் உண்டாகும். சிம்லா, நேபாள், திரிபுரா, பஞ்சாப், டெல்லி வரை நிலநடுக்கத்தை உணர முடியும். Landslides and earthquakes will occur, and glaciers will melt in Himalayan regions. There will be seismic activity felt till Shimla, Nepal, Tripura, Punjab and Delhi. வெளிப்படுத்தின விசேஷம் 16:13, வெளிப்படுத்தின விசேஷம் 18:3-5 உலகத்தை குறித்து குறிப்பிட்ட வண்ணம் இச்சையின் ஆவியினால் பாவம் வானப்பரியந்தம் எட்டுவதால் தண்டனையான இயற்கையின் சீற்றம் கூடுதலாகும். As mentioned earlier in the world prophecy point 20, according to Revelation chapter 16 verse 13 and Revelation chapter 18 verses 3 and 5, people will commit sins because of the spirit of lust that reaches the sky's limit, increasing the severity of natural disasters. உலகில் குறிப்பிடப்பட்ட வரிசை எண் 20 படி இந்தியாவிலும் பெண்கள் இராணுவத்தில் சேர முன் வருவார்கள். As mentioned earlier in the prophecy about the world, Indian women will also step forward to join military forces. லோக்சபா தேர்தலில் 40% ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியின் கணிப்பு 60% உண்டாகும். The opposition parties anticipate receiving 60% of the vote in the Lok Sabha election, while the ruling party will receive 40%. உலகத்தை குறித்து கூறிய வரிசை எண் 29 படி வாகன உற்பத்தியில் தீவிரம் காட்டுவார்கள்.
As mentioned earlier in the prophecy about the world in point 29, Indians will also show interest in building automobiles. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 படி சாத்தானின் பிடியின் மோகத்தினால், முக்கியமாக மேல்நாட்டு கலாச்சார மோகத்தினால் வாழ்க்கையை இழந்து வாடுபவர்களின் எண்ணிக்கை கூடுதலாயிருக்கும். The rate of people losing their lives will increase due to the fascination caused by Satan and the Western culture, as stated in Revelation chapter 12 verse 12. அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாட்டை குறித்து கவனிப்போம். Let's see about Tamil Nadu. அக்காலங்களில் மும்மாரி பெய்தது போல இந்த ஆண்டு மும்மாரி பெய்வதோடு கடுங்காற்றும் சூறாவளியும் கடல் கொந்தளிப்பும் காணப்படும். Just as it rained 3 times during the harvest season those days, so will it rain this year, accompanied by storms, hurricanes and sea tremors. கடல் நீர் உள்வாங்குவதால் பயம் உண்டாகும், மேலும் அடிக்கடி ஏற்படுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. People will fear as sea levels drop, and this will become a recurring issue. குடித்த நீர், நிலத்தடி நீர் மாசுபடுவதால் தோல், வயிறு மற்றும் நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் உண்டாகும். கவனம் தேவை, சீர்படுத்தலும் அவசியம். Ground and drinking water will be contaminated, causing skin, stomach and lung related diseases. Exercise caution and rectification is required. உலகம் வரிசை எண் 14 படியும் இந்தியாவின் வரிசை எண் 13 குறிப்பிட்ட வண்ணம் பாவம் பெருகும். The rate of sin will rise, referring to the 14th point of the world and 13th point of the India's prophecy. தற்கொலையின் ஆவி கூடுதலாக செயல்படும் மற்றும் திருமண பந்த முறிவு எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். Suicidal spirits will work stronger and the divorce rate will increase. புதிய விதமான விவரம் அறிய இயலாத தொற்று நோயினால் பலவீனம் உண்டாகும். அவயங்கள் செயலிழப்பு கட்டாயம் உண்டாகும். A new unidentified contagious disease will cause illness and paralyze parts of the body. நிலச்சரிவானது ஏற்படும் மூணாறு, நீலகிரி, கொடைக்கானலில் காணப்படும். A landslide will occur and it will be witnessed in places like Munnar, Nilgiris and Kodaikanal. லோக்சபா தேர்தலில் 70% ஆளும் கட்சியும் இதர எதிர்க்கட்சிகள் 30% பெறும். The ruling party will win 70% of the Lok Sabha election, while the other parties will receive 30%. கல்லூரி மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் எலக்ட்ரானிக் மற்றும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ரோபோட் போன்ற புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவார்கள். The younger generation or college students will be involved in the making of new robots related to electronics and computer software. சபையை குறித்ததான காரியம். It's all about the church. சபையானது எழுப்புதலுக்குள் செல்லுகிறது என்கின்ற ஒரு நிலைக்கு போனாலும் பாவத்தின் வீழ்ச்சிக்கு செல்லுகிறது. Even though the church approaches a point of revival, it continues to progress toward the fall of sin. யோவான் 8:33 படி சாத்தானுக்கு அடிமையாவார்கள், தூர போவார்கள். As stated in John chapter 18 verse 33, they will become Satan's slaves. They will go far away from God's presence. ரோமருக்கு எழுதின நிருபம் 6:12 13 அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். According to Romans chapter 6 verse 12 and 13, they will surrender to sin as weapons of injustice. யோவான் 8:37 ஆபிரகாம் சந்ததி என்றாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இல்லை என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது.
As mentioned in John chapter 8 verse 37, these words are coming to pass. You are Abraham's descendant, but you don't have my words in you. லூக்கா 18:8 படி மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கின்ற நிலை வரும். According to Luke chapter 18 verse 8, when the Son of Man returns, a situation will arise to question the existence of faith on earth. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட துவங்கும் வருஷம் இது. As stated in 2 Thessalonians chapter 2 verse 3, betrayal of faith will occur, and this year will see the manifestation of the man with the spirit of lawlessness. மத்தேயு 24:4 வஞ்சிக்கிற ஆவிகளின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். According to Matthew chapter 24 verse 4, you will see an increase in the deceiving spirits work this year. கடைசி காலமாகிய சபையாகிய லவோதிக்கேயா சபை போன்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 படி நிர்பாக்கியம் உள்ளவன் என்றோ பரிதபிக்கப்பட்டவன் என்பதை மறந்து நான் ஆவிக்குரியவன், நான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைத்து தனக்குத்தானே திருப்தி அடைந்து ஏமாந்து போகிற காலம் இதுவே தான். At this point, they are delusional and self-satisfied, forgetting that they are miserable and pitiful, as described in Revelations chapter 3 verse 17, much like a Laodicean church in the last days. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 18 படி ஊழியம் செய்தவனும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காணலாம். அதாவது ஆசீர்வாதம் மற்றும் ஆசீர்வாதம் இன்மை, ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியமின்மை காணப்படும். Malachi chapter 3 verse 18 states, and you will again see the distinction between those who serve God and those who do not. That is, people with blessings and without blessings, healthy and unhealthy. கர்த்தருடைய பிள்ளைகள் இதுவரையில் உலகத்தை பற்றி, நம் நாட்டை பற்றி, தமிழ்நாட்டை குறித்து, சபையை குறித்து பார்த்தோம், கேட்டோம்.